இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் இமேஜ் எடிட்டிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வந்து டெக்னிக்கல் டேர்மாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இன்டர்வியூவில் கேட்குறாங்க, டிஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணுவீங்களா இல்லை நான் டிஸ்ட்ரக்டிவ் எடிட்டிங் மெத்தடில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து எப்போ வேணாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரக்டிவ்னா என்ன, நான் டிஸ்ட்ரக்டிவ்னா என்ன அப்படின்னு நமக்கு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுதான் டிஸ்ட்ரக்டிவ்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு இமேஜில் வந்து எந்த விதமான ஃபீச்சரில் வந்து எந்த விதமான மேனிப்புலேஷன் பண்ண முடியாத அளவுக்கு சும்மா அப்போ தேவைக்கு நம்ம இமேஜை வந்து எடிட் பண்ணுறதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரக்டிவ். இப்போ நம்ம இந்த கண்ணாடியில் உள்ள ஃப்ரேமையோ இல்லைன்னா இந்த உள்ள கலரை வந்து நம்ம மாற்றணும்னு வைங்க. ஸோ இப்போ இந்த கலரை நம்ம மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் உங்களுக்கு இது கலர் சேஞ்ச் பண்ணுறத நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபில் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ கிரேடியன்ட் ஃபில் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ப்ளூஷ் டோனாகவும் ஒரு பர்பிள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம இந்த யூவி ஃபிலிம் மாதிரி நம்ம வந்து போட்டுறோன்னு வைங்க. இது இப்போதைக்கான தேவை. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணி இந்த பிஎஸ்டியை நான் எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த பிஎஸ்டியை சேவ் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த பிஎஸ்டி நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து இன்னொரு இதில் ஓப்பன் பண்ணி இப்போ நான் டிஸ்ட்ரக்டிவ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படியே. இப்போ நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நம்ம வந்து நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் மேலே நம்ம கையே வைக்காமல் இது வந்து ஒரிஜினல் இமேஜாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறோமா, வேறு என்ன பண்ணுறோமா, டிஃப்ரெண்ட் லேயர் போட்டு அந்த லேயரில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து மாஸ்க் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஒயிட்டை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மாஸ்க், இது வந்து இன்வெர்ட் செலெக்ஷன் கொடுப்போம். இன்வெர்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மாஸ்க் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இது மட்டும் எனக்கு மாஸ்க் ஆகி தனியாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று கொடுத்துக்குவோம். எடிட் ஃபில் ஃபோர்க்ரவுண்ட். ஓகே, இப்போதைக்கு இது இருக்கட்டும். இப்போது இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன், மாஸ்க் பண்ணி வச்சிட்டேன்ல. ஸோ இதை வந்து நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதில் ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்குது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறதுல. ஒன்று, நம்ம என்ன தான் இந்த இமேஜை வந்து ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கிட்டு திரும்ப நம்ம அதை வந்து பேக் டு மறுபடியும் ரீஸ்கேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டு நம்ம எந்த விதமான பிக்சலேட்டும் ஆகாமல் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றாமல் ஓகே, இதுவே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நீங்கள் மாற்றாமல் ஸ்கேல் பண்ணிவிட்டு
திரும்ப ரீஸ்கேல் பண்ணுறீங்கன்னா வைங்க, இது பிளராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்பஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கேலிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாற்றி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதோட நல்லது என்னதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஒன்ஸு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லாம் வேணாம், நார்மலாக வேணும், நார்மலாக ஒரு இமேஜ் ரேஸ்டர் இமேஜாக வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ் லேயரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரேஸ்டர் இமேஜாக வரும். இந்த ரேஸ்டர் இமேஜ் தான் நான் முதல்ல பண்ணது. ஸோ ஒன்ஸு ரேஸ்டர் இமேஜை ஒன்ஸை ஸ்கேல் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் பெருசாக ஆக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிக்சலேட் ஆகி தான் வரும் ரீஸ்கேல் பண்ணும்போது. ஓகே, ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை வச்சு ஒர்க் பண்ணுறது நல்லது. இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது தனி லேயரில் ஓப்பன் ஆகும். இந்த லேயரில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை. ஓகே, இப்போ நம்ம இந்த லேயரில் எடிட் பண்ணோம்னா, எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணணும்னு வைங்க, இங்கே வந்து அது அப்ளை ஆயிரும். ஓகே, அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல பண்ண மாதிரி இதுக்கு வந்து அந்த கண்ணாடி கலர் கொடுப்போம். அதுக்கு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி லேசர் டூலை எடுத்துகிட்டு செலெக்ஷன். ஸோ இது வந்து மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து கிளிக் பண்ணாமே நமக்கு வந்துடுது. ஓகேவா, இப்போ நம்ம டேரெக்டாக இதில் வந்து நம்ம கலர் அப்ளை பண்ண வேண்டாம். நியூ லேயர் ஒன்று போட்டுருவோம். ஓகே, நியூ லேயர் ஒன்று போட்டு இந்த லேயரில் நம்ம கிரேடியண்ட்டை அப்ளை பண்ணலாம். ஓகே, கிரேடியண்ட்டை இதில் அப்ளை பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சம் ஸோ கிரேடியண்ட் அப்ளை பண்ணலாம். கிரேடியண்ட் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்ல, கிரேடியண்ட் வந்து இங்கே கிரேடியண்ட் டூலில் செலக்ட் பண்ணவே மேலே வந்து கிரேடியண்ட் வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட எடிட்டர் வந்துடும். இது வந்து இந்த கிரேடியண்ட் டூலில் கீழே உள்ளது வந்து கலர். ஸோ இந்த கலரில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே உள்ளது பார்த்திங்கன்னா இந்த கலரோட ஒப்போசிட்டி. இந்த ஒப்போசிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், இல்லைருந்து எனக்கு அந்த இடம் டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் இந்த எண்ட்லையும் இருக்கும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இடையில கூட சிலதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நிறைய கலர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு இதை வந்து கலர் பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அதோட அஃபெக்டட் ஏரியாவை வந்து மார்க் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை வச்சு நீங்கள் இதை கிட்ட கொண்டு போக ஷார்ப்பாக இருக்கும். தூரமாக கொண்டு போக அது வந்து ஸ்மூத் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ எனக்கு இது ரெண்டும் வேண்டாம். ஓகே, ஒன்ஸ் இது செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிரேடியன்ட் பேலட் வந்து இங்கே வந்துடும். ஒன்ஸ் கிரேடியண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, ரிஃப்ளெக்டர் கிரேடியண்ட்டாக இல்லை தான் வந்து லீனியராக, அப்புறம் வந்து ரேடியல் கிரேடியண்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு எண்ட்லேருந்து பிடிச்சி இன்னொரு எண்டில் விட்டிங்கன்னா அது வந்து அந்த கிரேடியண்ட்டில் அப்ளை ஆகிரும். ஓகே, இப்போ நான் வந்து செலெக்ஷன் டூலில் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து டீசெலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி அமுக்கிறேன். எனக்கு டீசெலக்ட் ஆகி வந்துடுது. இப்போ எனக்கு நான் இந்த இமேஜில் நான் எந்த விதமான கையுமே வைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது, தனியாக வந்துருச்சு மேலே. ஓகே, இப்போது இந்த நம்ம கலர் மட்டும் வச்சோம்ல, இந்த கலருக்கு வந்து நம்ம இன்னும் கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதை மட்டும் அஃபெக்ட் பண்ணணும். இது எதுக்குன்னா நம்ம சேச்சுரேஷன் ஹியூ சேச்சுரேஷன் வந்து நம்ம மாற்றும் போது அது வந்து இதில் அஃபெக்ட் ஆகும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி வந்து இதை வந்து வச்சுருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்பாக திங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். கிளைண்ட் ஏதாவது சேஞ்ச் சொன்னாங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த லேயரில் சேவ் பண்ணிவிட்டு, இது வந்து எந்த லொக்கேஷன்லையும் சேவ் பண்ண தேவையில்ல. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிங்கன்னா இது வந்து இங்கே வந்துடும். ஓகே, இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது வந்து கிளைண்ட் வந்து ஏதோ சேஞ்ச் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இது நான் டிஸ்ட்ரக்டிவில் ஒர்க் பண்ணோம், இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் ஒர்க் பண்ணோம். இப்போ நம்ம கிளைண்ட் சேஞ்ச் சொல்கிறாங்க, எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா, நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் ஒர்க் பண்ணதில் திரும்ப ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இல்லை நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெஸ்ட்டு வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த விதமான பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை தான் ரீடூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் ஒர்க் பண்ணுங்கள், அதுதான் ஈஸி. உங்களுக்கு கிளைண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்ச் சொல்கிறாங்க, கலர் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, சம்திங் எதுனாலும் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அந்த இதுக்கு நம்ம அனுப்பிச்சி விட்ருலாம். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் ஒர்க் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான கான்செப்ட் பற்றி நம்ம பார்ப்போம்.